ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். டுடே உங்களுக்காக ஜேகேவை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஜேகே அவரோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு. இதை பற்றி அவர் ரோலிங் ஸ்டோனில் ரொம்ப ஹானஸ்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ரோலிங் ஸ்டோன் இன்டர்வியூ ஆல்ரெடி இதுக்கான குரூப் இன்டர்வியூ அண்ட் வியோட இன்டர்வியூ நான் தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாருங்க. இது ஜேகேவோட டைம். இன்டர்வியூ பார்க்க பிடிக்குமா? அதுவும் ஜேகேவோட இன்டர்வியூ பார்க்க பிடிக்குமா? அப்போ என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஜேகே கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் ஒரு பாப் ஸ்டாரா, நாட் கே பாப், ஒரு பாப் வெஸ்டர்ன் பாப் ஸ்டாராக ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துட்டுருக்கீங்க அப்படி தானே? அதோட நீங்கள் அதில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு இருக்கிறீங்க. இதை பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஜேகே, உண்மையை சொல்ல போனால் நான் எப்போவுமே என்ன ஒரு பாப் ஸ்டாராக நினைக்க முடியாது. ஆனால் இதை பற்றி என்கிட்ட நீங்கள் கேட்குறதோ, என்னோடய ஃபேன்ஸ் அப்படி என்ன நினைக்கிறதோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நன்றி உள்ளவனாக இருந்துகிட்ருக்கு அதுக்காக. ஆனால் நான் இதுக்காக தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா அப்போ தானே ஃப்யூச்சரில் நான் என்ன ஒரு ஸ்டாராக ஃபீல் பண்ண முடியும். ஜேகே, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார் தான், ஒரு பாப் ஸ்டார்னு தாராளமாக 100% நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஏன்னா எந்த கேபாப் ஐடலுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஹானரபிளான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. யா, வேர்ல்டு ஃபுட்பால் செரமனி. இதில் இது வரைக்கும் கேபாப்லேருந்து ஃபிங்கர்ஸை விட்டு என்ற அளவு கூட நிறைய பேர் செயல்படலை. ஸோ ஜேகே, நீங்கள் தாராளமா ரொம்ப போல்டா ரொம்ப சத்தமா சொல்லிக்கலாம், நீங்க ஒரு பாப் ஸ்டார். இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். அப்படி நீங்க உணர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜேகே சொன்னாரு, எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ் இன்னும் நல்லா கத்துக்கணும். குறைஞ்சபட்சம் பேசுறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, சரளமா பேசவாச்சும் முடியணும். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்ல. ஆனா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இங்கிலீஷ் ஆப்பையும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா இங்கிலீஷ் ஆப்ஸையும் யூஸ் பண்ணிட்டேன். பட் விடாமுயற்சியும் தொடர்ந்து முயற்சி செய்யணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். எங்களோட ஸ்ட்ராங்கான ஜேகேவை ரொம்ப கஷ்டப்படுத்துது இந்த இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது, நீங்கள் இங்கிலீஷ் சரளமாக பேச முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் நீங்கள் உச்சரிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கு. ஜேகே சொன்னாரு, அப்படியா? குறைஞ்சபட்சம் நான் அதுவாச்சும் கற்றுட்டேனே, அது ரொம்ப ஹாப்பி. ஓகே. நீங்கள் ஆசை இதை பயிற்சி செஞ்சுருப்பீங்கல்ல, இதில் கேட்குற திறமை அப்படின்றது உங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஜேகே சொன்னார், எஸ், என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு கேட்குற திறமை அப்படின்றது என்கிட்ட நல்லாவே இருந்துட்டுருக்கு. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கொரியன் மொழியே இல்லை, அது ஒரு வேறு மொழி. ஸோ நான் ஒருத்தவங்களோட தாய்மொழியை பேசும்போது அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், அவங்களும் அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் சீரியஸ்லி ஜேகே நிறைய ஹார்ட் ஒர்க் செய்கிறாரு, ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வெளிப்படையாகவே கேட்குறேன். நீங்கள் குரூப்பில் ஒன்றா திரும்பி வரும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கோம்ல, ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலை இருந்திருக்கோம்ல. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்னவர், இன்னும் சின்னவராகவே இளமையாகவே இருக்க போகிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சோலோவாக நிறைய வெற்றியை அடைஞ்சிருக்கீங்க, நிறைய வெற்றியான பாடலில் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த நியூ ஆல்பத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட மனநிலைமை எப்படி பாதிக்கப்பட்டது? ஒருவேளை மெம்பர்ஸ் நடந்துக்கிற விதத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்ததா? ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓவராலுங்க இந்த ரோலிங் ஸ்டோன் கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருந்துகிட்ருக்கு, எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஹேட்டர்ஸ் மாதிரி கேள்வி கேட்கல, பட் நம்ம பாய்ஸ் கிட்டேருந்து எதையாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க குரூப்பை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஐ லைக் இட். யா, ஓகே, சொல்லுங்கள் ஜேகே, அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? ஜேகே சொன்னாரு, நான் கவலையே படாத ஒரு வெளிப்படையான ஆளாக இருந்துட்டுருக்கேன். நான் தேவையில்லாமல் என்னோட ரொட்டீன் லைஃபுக்காகலாம் அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்க மாட்டேன். ஆனால் என்னோட ஒர்க் பண்ணும்போது, என்னோட சாங்ஸை தேர்ந்தெடுக்கும் போது நான் என்னோட கருத்தை வெளிப்படையாக ரொம்ப துணிச்சலாகவே ரொம்ப தைரியமாக வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அதை பற்றி நான் கவலை கூட பட மாட்டேன். ஆனால் மற்றவங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் மெம்பர்ஸில் ஒரு சிலர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தாங்க, இந்த ஆல்பத்தால். பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நான் என்ன ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த டைம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆரம் தான் சொன்னான், மெம்பர்ஸ் எல்லாருமே மாறிட்டாங்க, அவங்களோட லிமிட் அப்படின்றது தனிப்பட்ட விஷயத்தில் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் எங்களுக்கு மிஸ்டர் ஜங்குக். ஜேகே சொன்னாரு, சரி சொல்கிறேன். மெம்பர்ஸ் எப்போவுமே எல்லாருமே அவங்களோட மனநிலைமையில் மாறுபட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சந்திச்சோம்ல, அந்த டைம்லேருந்து நாங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான வேகத்தில் போயிட்டுருக்கோம். எங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காரியங்கள் இருந்துகிட்ருக்கு, செய்ய வேண்டியது இருந்துகிட்ருக்கு. நாங்கள் ஒரு சிலவங்க தனித்தனியான அட்டவணைகளை வச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய எல்லாமே டிஃப்ரெண்ட். நாங்கள் லைக் பண்ணுற மியூசிக் கூட டிஃப்ரெண்ட், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட டிஃப்ரெண்ட். ஐ மீன் நாங்கள் 7 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமானவங்க. எங்களோட லைக்ஸு, எங்களோட அக்ரி டிஸ்அக்ரி இது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. நாங்கள் 7 பேருமே தனித்தனியானவங்க. பட் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், ஒன்றா சேர்ந்து மியூசிக் பண்ணுறோம், எல்லா காரியத்திலுமே ஒன்றுபட்டு செயல்பட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் வினோதமாக தான் இருந்துகிட்ருக்கோம் கேட்குறதுக்கு. ஸோ அதனால தான் ஆரம் அப்படி சொன்னான்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவரால் இவங்க 7 பேருமே கொஞ்சம் வினோதம், ஐ மீன் டிஃப்ரெண்ட். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்களும் இந்த நியூ ஆல்பத்தில் ஒரு சாங்ஸை எழுதியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு படி முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு தோணுதா? உங்களோட பார்ட் இதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உணர்றீங்களா? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஜேகே சொன்னார், ஆமாம், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இதை நான் ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லிக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப பெஸ்ட்டாக உணர்ந்துட்டுருக்கேன். யா, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சொன்னார், நியூ ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாள் இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தோம், சாங்ஸ் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது, நான் இன்னும் நிறைய செய்யலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 மாதம் இதுக்காக நான் ஒர்க் செஞ்சேன். இது ரொம்பவே நீளமான ஒரு விஷயம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நினச்சதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. பட் அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாருங்க அவரை நினச்சி. அது மட்டும் உண்மையாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சாங்ஸை எழுதும் போது இன்னும் கூட நினைப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது மூமெண்ட் இருக்கா? ஜேகே சொன்னார், போக்கிரி, ஐ மீன் ஹூலிகன். இந்த சாங்ஸை நினைக்கும் போது நான் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுக்காக நான் நிறையவே ஒர்க் பண்ணியிருந்தேன். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே எனக்கு ஒரு நல்ல வைப் இருந்தது. ஐ மீன் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப தனித்துவமான சாங்காக இருந்துகிட்ருக்கு. எனக்கு இது அதிர்ஷ்டவசமாக கிடச்சிதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பேங்க் பிடி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த சாங் புதுசாக இருக்குது அப்படின்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சாங் பிடிச்சிருக்கு. இந்த சாங் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் இதை தொடங்கும் போதே ஒரு அமர்க்கலமாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். வாவ், அமர்க்கலம். யா, நெக்ஸ்ட். உங்களோட வாய்ஸ் இப்போ முன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. இதுக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவீங்களா? ஜேகே சொன்னார், எஸ், மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணேன், போயிட்டு வந்த பிறகும் பண்ணேன், ஏன் இப்போ வரைக்கும் நான் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ஆமை மாதிரி, நான் எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே தான் இருந்துகிட்ருப்பேன். இடைவிடாமல் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன், புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்துகிட்ருப்பேன். ஓகே, அவர் முயற்சி செஞ்சிட்ருக்காரு. பட் எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு ஆமை சொன்னாருன்னு தான் எனக்கு தெரியல. ஓகே, இது என்னோட டவுட்டு. உங்களோட கொஸ்டின் ஆரம்பிங்க. ஜேகே, உங்களோட சோலோ படிப்புகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னும் கூட அதிக பாடல்களை எடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஃபேன்ஸ். நல்லதோ கேட்டதோ இந்த சாங்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் டைப்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கேட்டிருக்கீங்களா? வெஸ்டர்ன் டைப்ல இருந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசுறத. ஜேகே, நான் அந்த நேரத்துல அதை சூஸ் பண்ணேன். ஒருவேளை ஆர்மிஸ்க்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் ஆல்பத்துல இன்னும் அதிகமாவே என்னால் எழுத முடியும். அந்த டைம்ல நான் வேற எதையாச்சும் லைக் பண்ணலாம். ஓகே, வேற எதாச்சும் லைக் பண்ணலாம். பட் நான் எல்லாத்தையும் நல்ல விதமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே என்னோட விருப்பம் அதுவாக தான் இருந்துட்டுருக்கு. நான் ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், வெஸ்டர்ன் டைப்பில் ஜேகேயோட இன்னொரு ஆல்பம் ரிலீஸ் சூப்பராக இருக்கும். நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம்ப்பா. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க மிஸ்டர் ஜங்குக் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஜேகே சொன்னார், பட் என்கிட்ட நிறைய ஸ்டோரி இல்லை, என்கிட்ட ஸ்டோரிஸ் கம்மியாக இருந்துட்டுருக்கு. நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் டைம் நான் என்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்களை அவர் பார்த்துருப்பாரு இல்லை, அதை பற்றி சொல்கிறாரு. எனக்கு தெரியல ஃப்யூச்சரில் என்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ஜேகே ரொம்ப குழப்பறா இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரில் தெளிவாக சொல்லிடுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். இது உங்களோட தனிப்பட்ட கனவாக இருக்கலாம். ஆனால் உங்களோட ஃபேன்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு அப்பவும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அதானே சொல்லுவீங்களா ஜேகே? சொல்லுங்க. ஜேகே சொன்னார், உண்மையில் எப்போவுமே எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம்.
ஏன்னா என்னோட மூளையில் ரொம்ப நாள் ஒரு விஷயத்த வச்சுக்கவே முடியல, ஞாபகம் வச்சுக்கவே முடியல. எனக்கு அடிக்கடிக்கு எல்லாமே மறந்து போயிடுது. உங்களுக்கு தெரியுமா, கம்ப்யூட்டரில் நிறைய ஹார்ட் டிரைவ் இருந்துட்டு இருக்குல்ல, ஆனால் என் மூளையில் அதே மாதிரி கெப்பாசிட்டியில் இல்லைன்னு நினைக்கிறேன். வாவ், ஞாபக மறதி அப்படின்றத கூட எவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாருல்ல. ஐ மீன் ஜேகேக்கு எல்லாம் மறந்து போயிட்டு தான், அதனால நிறைய விஷயத்த அதிக நாள் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, கியூட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜங்குக், நீங்கள் சின்ன வயசுலேயே நிறைய தீவிரமாக செயல்பட்டுட்டீங்க. பெருந்தொற்று, ஐ மீன் கொரோனா டைம்ஸ், அது மாதிரி நேரத்துலையும் மிலிட்ரி டைமை தவிர உங்களுக்கு அதிகப்படியான இடைவெளியே கிடைக்கல. ஒரு ஹைடலாக ரெஸ்ட் எடுக்கவே இல்லாமல் இப்படி வளர்ந்து உங்களுடைய சோலோ அடையாளத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஜிகே? இதை பற்றி நான் நிறைய நினைக்கிறேன். ஆனால் கோவிட் டைம் பிறகுதான் டைனமைட் ரிலீஸ் ஆச்சுல, ஆன் கூட ரிலீஸ் ஆச்சு. ஆன் டைனமைட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சா இல்லை பின்னாடி ரிலீஸ் ஆச்சா? ஓகே ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்துட்டு இருந்தேன். என்னோட கோவிட் டைம்லலாம் ரொம்ப பரபரப்பாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட மியூசிக்கை விட்டு நான் தள்ளி இருந்தேன் அப்படின்னா அது மிலிட்ரி டைம் மட்டும்தான். எல்லாம் அந்த நேரத்தில் தன்னை பற்றி, ஐ மீன் என்னை பற்றி சுயமாக சிந்திச்சு இருக்கணும். பட் எனக்கு அங்கேருந்து எப்படா வெளியே போவோம் அப்படின்னு இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் டான்ஸ் பண்ணணும், ஸ்டேஜில் போகணும், பாட்டு பாடணும், எப்படா கிளம்புவோம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. உண்மையாகவே அந்த டைம் முழுக்க, ஐ மீன் மிலிட்ரி டைம் முழுக்க இதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படியே தான் நினச்சிட்டே இருந்தேன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ ஹானஸ்டாக நீங்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டாம் ஜேகே. ஏன்னா மிலிட்ரி பார்த்துட்டு இருக்கு, கொரியா பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நீங்கள் லைட்டில் பூக்கிற ஒரு பூ மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லைட் வேணும்ல? யார், எனக்கா? சரி, ஸ்டேஜில். ஆமாம், ஸ்டேஜில். அட இருப்பா, கொஸ்டின் இன்னும் முடியல. கொஸ்டின், எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், பீட்டர் குரூப்பில் ஜான்ஸ் ஹாரிசன் சொல்லியிருந்தாரு, குரூப்பில் நான் சின்னவனாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு, மெம்பர்ஸ் என்ன சின்னவனாக நடத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்துட்டு இருக்கா மெம்பர்ஸ் உங்களை நடத்துகிற விதத்தில்? ஜேகே, இல்லை, நான் அங்கே தான் இருக்க விரும்புகிறேன். ஐ மீன் நான் எப்போவுமே சின்னவனா, ஐ மீன் நான் பெரியவனாக இருந்தாலும் எப்பவும் நான் என்னோட ஃபுல் லைஃப்லையும் நான் சின்னவனாக தான் இருக்க போகிறேன். என்னோட குடும்பத்துலேயும் நான் சின்னவனாக தான் இருக்க போகிறேன். என்னோட மெம்பர்ஸ் கிட்டேயும் நான் சின்னவனாக தான் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் அவங்க மத்தியிலையும் நான் சின்னவனாக தான் இருக்க போகிறேன். இது எனக்கு பழகிருச்சு. குரூப்பில் எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் எப்போவுமே நான் சின்னவனாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் அப்படி தான் இருக்கவும் விரும்புகிறேன். ஐ மீன் ஜேகேக்கு அவரோட ஃபுல் லைஃப்லையும் சின்னவராக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கா. ஏன் நீங்கள் க்யூட்டாக இந்த கண்ணோட சின்னவராக இருக்கிறது ஹாப்பியான விஷயம்தான். பட் ஜேகே, ஹானஸ்ட்லி பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட சோலோ ஒரு பாப் ஸ்டாரா, ஏன்னா அவரோட 7 சாங், கோல்டன்ல நிறைய சாங், ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ, எஸ் ஆர் நோ, 3D நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருந்ததுல. ஸோ அந்த வேர்ஷன் ஜேகேவும் சூப்பராக இருந்தார். கியூட் குட்டி குட்டி ஜேகே இல்லாமல் ஒரு மெச்சூர்டான ஹாட்டான, அஃப்கோர்ஸ் ஹாட் ஜேகே, ஹாட், த ஹேண்ட்ஸம், த மேன். அப்போ ஜேகேயோட லுக் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல இந்த ஜேகே ரியலி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் ஜேகேக்கு க்யூட்டாக குட்டியாக சின்னவனாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கா. ஓகே, உங்களுக்கு ஜேகே எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கான இன்டர்வியூ எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தது. இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.